Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. बम्म बम्म ता तैये तैये तक दिनाक नक दिन भजन करे उदनित नगर दिमिदिताम दिताम तोम தை தை கணபதி நாம் சதா. தமிழ்நாட்டினுடைய தனிப்பட்ட சிறப்பே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருக்கிறது. பாரதத்துக்கே அவர் கடவுள் அப்படின்னா கூட நம்ம தமிழ்நாட்டினுடைய செல்ல கடவுள் அப்படின்னா அது பிள்ளையார் தான். உதனித நகர் திமிதித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. கணபதி இன்றிட கலங்கும் வல்வினை கணபதி இன்றிட காலனும் கை தொழும் கணபதி இன்றிட. நம்மள அறியாம கை தோப்புக்கரணம் போட போகணும்னா இந்த தோப்புக்கரணத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு தான். நம்ம இன்னைக்கும் காதுல மாட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு வழக்கமாவே இருக்கு. யானை ஒன்று அதிவேகமாய் வந்தது திம் திமிதோம் என யானை ஒன்று அதிவேகமாய் வந்தது. நம்ம என்ன காரியத்தை பண்ணாலும் விநாயகரை வேண்டாம போக கூடாது, மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதுங்கிற வழக்கம் நமக்கு மட்டும் இல்ல, தேவாதி தேவர்களுக்கு கூட அதே நிலைமைதான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்றும் சொல்வாரோ. बम्म बम्म ता तैये तैये तक दिनाक नक दिन भजन करे बम्म बम्म ता तैये तैये तक दिनाक नक दिन भजन करे उदनित नगर दिमिदिताम दिताम तोम தை தை गणपति नाम सता. उदनित नगर दिमिदिताम दिताम तोम தை தை गणपति नाम सता. பிள்ளையார் அப்படின்னா அவருடைய அந்த அழகு, அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருணை நம்ம எல்லாரையும் கட்டி போட ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் விநாயகர் சதுர்த்தி நெருங்கக்கூடியதான் இந்த நேரத்தில் ஒரு பட்டி தொட்டிலையும் பிள்ளையார் தான். பிள்ளையார் இல்லாத இடமே இல்லைங்களாம். விநாயகர் சதுர்த்தி வந்தால் மட்டும்தான் பிள்ளையாருங்கிறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய தனிப்பட்ட சிறப்பே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருக்கிறது. பிள்ளையாருக்கு மாட மாளிகை கூட கோபுரம் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அரச மரத்தடியிலையும் இருப்பார், ஆற்றங்கரையிலையும் இருப்பார், தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில் என்று இப்படி தமிழ் தேசம் முழுக்க வேற எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் நம்ம விநாயக பெருமானுக்கு உண்டு. நம்ம எப்போ போனாலும் நம்ம செருப்பு நம்மளை அறியாம அவுப்போம், பிள்ளையாரை பார்த்தா ஒரு கொட்டிப்போம் இல்லையா? ஒரு குட்டி பிள்ளையார் கோவில், ஒரு ஃப்ளாட்ல ஒரு பிள்ளையார் இருக்கும், தெரு ஓரத்துல ஒரு பிள்ளையார் இருக்கும், யாரோ ஒரு இடத்துல ஓரமா பிள்ளையார் வச்சுட்டு போயிருப்பாங்க, அதுல யாரோ ஒரு பூவை போடுவாங்க, அதுல யாரோ ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. இப்படி பிள்ளையாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய பல்வேறு ஒற்றுமைகள் உண்டு. பாரதத்துக்கே அவர் கடவுள் அப்படின்னா கூட நம்ம தமிழ்நாட்டினுடைய செல்ல கடவுள் அப்படின்னா அது பிள்ளையார் தான். நம்ம வழக்கமா என்ன சொல்லுவோம், தமிழ் கடவுள் அப்படின்னா யாருன்னு சொல்லுவோம், முருகர் தானே சொல்லுவோம். ஆனா பிள்ளையாரும் தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆச்சரியமான பெருமைகள் உண்டு. சரி, நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் காவேரி அப்படின்னு. காவேரிக்கு பிரச்சனையே நடக்கும்போது இந்த காவிரியை தமிழ்நாட்டுக்கு பாய விட்டவரே கணபதி தான். ஏன்னா குடகுக்கு போய் காவிரி இருந்த போது காக்கா வடிவத்துல போய் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு காவிரி பாய்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் விநாயக பெருமான் தான். கணபதி இன்றிட கலங்கும் வல்வினை கணபதி இன்றிட காலனும் கை தொழும் கணபதி இன்றிட கருமம் அதலாகால் கணபதி இன்றிட கருமமில்லையேங்கிறார் திருமூலர். திருமூலர் கணபதியை சொல்லும்போது கணபதி இன்றிட கருமம் இல்லையே, ஒரு கட்டதும் வராது, யமனே ஓடி போவான் கணபதியை வேண்டக்கூடியவர்களுக்கு அப்படின்னா. நம்மள அறியாம கை தோப்புக்கரணம் போட போகும்னா இந்த தோப்புக்கரணத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு தான். திருமால் தான் இந்த தோப்புக்கரணத்தை தோற்றுவித்தவர். என்னது எப்படி அவர் இதுக்கு தோற்றுவிக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் சகோதரிய பாக்குறதுக்காக கைலாசத்துக்கு வரார் மகாவிஷ்ணு. அப்படி வரும்போது நம்ம மருமான் தானே கணபதி, கணபதியோட கொஞ்சம் சந்தோஷமா மாமா மருமான்ட்டு சந்தோஷமா இருக்க மாட்டாரா? அதனால சந்தோஷமா இருக்கலாமேன்னு பார்த்தா இவர் ரொம்ப சீரியஸா இருக்கார். இந்த சீரியஸை எப்படியாவது கொஞ்சம் சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்ணார், கையில இருக்கிற சக்கரத்தை அப்படி சொயின்னு சுழட்டி காமிச்சார். சக்கரத்தை சுழட்டி காமிச்ச உடனே பிள்ளையார் என்ன பண்ணார், பேசாம பார்த்து சிரிக்கலாம் இல்லையா, ஒரு குழந்தை அதுதானே பண்ணும். இவர் என்ன பண்ணார், சக்கரத்தை வாயில இடுக்கி வச்சுட்டார். மகாவிஷ்ணுக்கும் ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. என்னடா அது, ஏதோ தெரியாம சக்கரத்தை சுத்தி காமிச்சா குழந்தை சிரிக்கும்னு பார்த்தா இவர் லவக்குன்னு எடுத்து வாயில போட்டுட்டாரே அப்படின்னு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் என்னென்னவோ பண்றாரு, அப்படின்னாரு இப்படின்னாரு, எதுக்குமே வேலைக்கால. கடைசியில மகாவிஷ்ணு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றார். தோர்பிஹி அப்படின்னா காது, கரணம் அப்படின்னா போடுதல். இந்த காதை வைத்து கொண்டு போடுதல், ஒரு கரணம் போடுதல்.
காதை வைத்துக்கொண்டு கரணம் போடுறார். யாரு? மகாவிஷ்ணு. திருமால் காதை வைத்துக்கொண்டு கரணம் போட்ட உடனே நம்ம பிள்ளையாருக்கு இது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. ஹஹான்னு சிரிச்சார். வாயிலேருந்து சக்கரம் டபால்னு கீழே விழுந்தது. எடுத்துன்னு மகாவிஷ்ணு ஓடியே போனார். அதனாலதான் மகாவிஷ்ணு தோற்றுவித்தது ஒரு பழக்கம், காதை கொண்டு கரணம் போடுதல். நம்ம இன்னைக்கும் காதல மாட்டிக்கொண்டு தோப்பு கரணம் போடுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு வழக்கமாவே இருக்கு. ஒரு குழந்தைய, நம்ம சின்ன குழந்தை, வளர்ற குழந்தைய பார்த்தா கூட என்ன சொல்லுவோம்? பிள்ளையார பார்த்தா ஒரு குட்டி குட்டிக்கோ அப்படின்னு போலியா, தோப்பு கரணம் போடு அப்படின்னு சொல்லுவோம். இது வழக்கமாகவே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் முருகருக்கும் பிள்ளையாருக்கும் நடந்த மாம்பழ கதை தெரியும் இல்லையா? இந்த மாம்பழம் தனக்கு கிடைக்கலன்னா கோபித்து கொண்டு பழனிமலையே ஏறிட்டார் முருகர் இல்லையா? மறுபடியும் என்னாச்சா? மறுபடியும் ஒரு மாம்பழம் வந்தது. சரி, முருகர் பார்த்தார், ஒரு தரம் தான் தோத்து போக முடியும், மறுபடியும் நம்ம தோத்து போக மாட்டோம். போன தரம் என்னாச்சு? பிள்ளையார் அம்மா அப்பாவையே சுத்தி வந்தார். அதுதான் டெக்னிக். இந்த தரம் நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளையார் நடந்து அம்மா அப்பாவை சுத்தி வரதுக்குள்ள நம்ம மயில்ல சுத்தி வந்துருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, செகண்ட் டைம் சக்சஸ் நமக்கு தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி முருகப்பெருமான் மயில்ல சுத்தி வந்து எங்க மாம்பழம் அப்படின்னு கேட்கிறார். அம்மா அப்பா சிவனும் பார்வதியும் சொல்கிறார்கள், பிள்ளையார் சாப்பிட்றா இருப்பான்னு. இன்னது எத்தனை தரம் பிள்ளையாரே ஜெயிப்பார்? பிள்ளையார் இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, அம்மா அப்பாவை கூட சுத்தி வரலையா, கைலாசத்துல மண்ணை குமித்து ராமன் எழுதி அதை சுற்றி வந்தாராம். அப்படி பிள்ளையார் ராமநாமத்தினுடைய பெருமையை காண்பிச்சு கொடுத்தார். இன்னைக்கு எல்லாரும் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா நம்ம வீடுகள்லயே இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, அழகா அந்த காலத்துல பண்ணது அதுக்கப்புறம் கடையில வாங்கினோம். இப்பெல்லாம் நிறைய பேர் களிமண்ணில் அவர்களே அழகாக பிள்ளையார் பண்ணி அழகாக கண்ணு வச்சு எல்லாமே அழகாக வீட்டிலேயே செஞ்சு எக்கலாஜிக்கல் பிள்ளையார் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல பிள்ளையாரை செய்கிறார்கள் இல்லையா? இப்படி இது ஒரு பெருமை சார்ந்த விஷயம்தான். அப்படின்னாலும் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே களகட்டக்கூடியது பெரிய லெவல்ல எல்லா பிள்ளையாரும் கொண்டு போய் பீச்சில் கரைக்கிறது. அதுதானே விசர்ஜனம் அப்படின்னு. பீச்சில் எல்லா பிள்ளையாரையும் கொண்டு போய் அந்த காட்சியை பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். பெரிய பெரிய பிள்ளையார், கிரிக்கெட் பிள்ளையார் என்ன, அந்த பிள்ளையார் என்ன, இந்த பிள்ளையார் என்னன்னு ஒரு லாரியா ஏற்றிக்கொண்டு குட்டி பிள்ளையார், பெரிய பிள்ளையார், கிரேன்ல வர பிள்ளையார் அப்படின்னு ஜாமன் கொண்டாடும் போது இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா, இதை தோற்றுவித்தவர் பாலகங்காதர திலகர். ஸ்வராஜ்யம் என்னுடைய உரிமை, ஸ்வராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, எங்களுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தே தீரும் அப்படின்னு எதிர்த்த போது ஆங்கிலேயர்கள் 4 பேர் கூட்டம் கூடுறத விரும்பல. 4 பேர் கூட்டம் குடிச்சாலே அடிச்சு துரத்து அப்படின்ன போது அவர் என்ன பண்ணாரு, நாங்க விநாயகரை வேண்டுறோம்ப்பா, எங்களுக்கு சுதந்திரத்துக்காக நாங்க ஒண்ணு போராடலன்னு சொல்லி விநாயகரை கொண்டு வீரமான சுதந்திரத்திற்கு வழி தேடினார். இப்படி விநாயகரை வைத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் கூட்டி, நமக்கெல்லாம் சுதந்திரம் வேண்டாமா, வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்றும் சொல்வாரோன்னு வீர சுதந்திரம் கிடைக்கணும்னு வித்திட்டவர், இந்த விநாயகரை வைத்து வித்திட்டவர் பாலகங்காதர திலகர். இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான பெருமைகள் விநாயகருக்கு உண்டு. தமிழ்நாட்டில் முதல்ல விநாயகருக்கு கோவில் கட்டினது அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னா, திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற இடம் தான் விநாயகருக்கு முதல்ல கோவில் கட்டினது. அது ரொம்ப அற்புதமான இடம். அந்த ஊர் ராஜா 1000 பேரை கொண்டு யாகம் பண்றார். 1000 பேரை கொண்டு யாகம் பண்ண போது 999 பேர் வந்தாச்சு, ஒருத்தர் மட்டும் வரல. அப்போ அந்த ஒருத்தர் யாருன்னா விநாயகரே அந்த யாகத்துக்கு பிரதி உபகாரமா அந்த ஊரையே தானமா வாங்கிக்கிறார். அந்த ஊரையே தானமாக வாங்கி கொண்டு அந்த ஊரிலேயே அமர்ந்தார். இந்த ஊர்ல தான் ஆதிசங்கரர் கணபதி பஞ்சரத்னம் பாடினார். முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம். இந்த கணபதி பஞ்சரத்னத்தை பாடினது இந்த இடத்துலதான். இப்படி பல்வேறு பெருமைகள் உண்டு. சரி, நமக்கு முருகர் அப்படின்னாலே நமக்கு வள்ளி கல்யாணம் தான் ஞாபகம் வரும். குரத்தி பெண்ணுக்கு அந்த குறவராகவே மாறி முருகப்பெருமான் கல்யாணம் செய்து கொண்டார் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த வள்ளி கல்யாணம் என்னவோ பண்ணார். ஒரு வேடுவனா வந்தார், அப்பவும் வள்ளி கண்டுக்கல. ஒரு வளையல் விற்கிற செட்டியாரா வந்தார், வளையல் வாங்கலையோ, வளையல் வங்கி வளையல், சங்கிலி வளையல், சாதா வளையல் இருக்குது, சர்ப்ப வளையல், மத்ஸ்ய வளையல், சங்கிலி வளையல் இருக்குதுன்னு வளையல் விற்கிற செட்டியாரா வந்தார். ஏன்னா வள்ளிக்கு முருகர் தொட்டாதான் அவளுக்கு தான் ஒரு தெய்வ பெண்ணு தெரியும், இல்லைன்னா ஒரு குறவர் குல பெண்ணு நினைச்சுப்பா. அதனால அவளுக்கு ஸ்பரிச தீட்சை அப்படிங்கிறது தரணுங்கிறதுக்காக தொட வராரு. அவ கண்டுக்கவே இல்லை, நானே வளையல போட்டுக்கிறேன் அப்படின்ட்டா. வளையல் விற்கிற செட்டியாரா பார்த்தாரு, அப்பவும் முடியலன்னு உடனே கடைசியில கிழவனாரா முருகப்பெருமான் வள்ளிக்கு தான் யாருன்னு காட்டணும்னு பாக்குறாரு. அப்பவும் வேலைக்கால
கடைசியில் அவர் அண்ணாவை வேண்டார். ஒரு காட்டுல தண்ணி குடிச்சு முடிச்ச பிற்பாடு அண்ணாவை கூப்பிடாரு. அண்ணா நீங்க வந்து பயமுடுத்தினாதான் அவன் என்ன கல்யாணமே பண்ணிப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, வள்ளியை பயமுடுத்துறதுக்கு நம்ம விநாயகர் தான் யானை வடிவத்துல வரார். எப்படி வரார்? யானை ஒன்று அதிவேகமாய் வந்தது, திம் திமிதோம் என யானை ஒன்று அதிவேகமாய் வந்ததுன்னு யானை வேகமா வந்த உடனே அப்படியே இந்த தாத்தா மேல விழ, இந்த தாத்தா வேற யாரும் இல்லை, நம்ம முருகப்பெருமான் தான். அப்படி முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனாலதான் வள்ளி கல்யாணத்திற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா அண்ணா கணபதி தான். இப்படி விநாயகர் அப்படின்னாலே முழு முதல் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை. நம்ம என்ன காரியத்தை பண்ணாலும் விநாயகரை வேண்டாம போகக்கூடாது. ஒரு பூஜை பண்ணா கூட மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா? மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுங்கிற வழக்கம் நமக்கு மட்டும் இல்லை, தேவாதி தேவர்களுக்கு கூட அதே நிலைமை தான். இந்த தேவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள்லாமும் முதல்ல விநாயகரை வேண்டி தான் எந்த வேலையும் பண்ணணும். அது அப்பாவான சிவனுக்கும் தான் பொருந்தும். ஒரு தரம் சிவன் அரக்கனை சம்ஹாரம் பண்றதுக்காக கிளம்புறார். அப்ப சம்ஹாரம் பண்றதுக்காக கிளம்பும்போது மறந்து போயிட்டார், விநாயகரை வேண்ட. கடைசியில விநாயகரை வேண்ட மறந்து போய் ஒரு பாட்டுக்கு வந்துட்டார். விநாயகர் வேலையை காமிச்சிட்டார். என்னாச்சு? ஒரு தடை வந்தது. என்னாச்சு? அவர் வரும்போது செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரக்கூடிய இடத்துல நம்ம சிவபெருமானுடைய தேரினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு. அதனாலதான் அந்த ஊருக்கு பேர் அச்சரப்பாக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அச்சரப்பாக்கம் கிடையாது, அச்சு இருப்பாக்கம். அச்சு இற்று போன பாக்கம். அதனால அது அச்சிருப்பாக்கம் அப்படின்னு ஆகி மருவி 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 நம்மளாம் சொல்லும் போது அது அச்சரப்பாக்கமா மாத்திட்டோம். கடைசியில அதுக்கப்புறம் விநாயகரை வேண்ட, அதுக்கு பிற்பாடுதான் சிவபெருமானுக்கு வெற்றி கிடைச்சது. இப்படி அம்மா பார்வதி தேவி பண்டாசுரனை வதம் பண்ணும்போதும் விநாயகருடைய திருவருள் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. இப்படி எல்லாருக்கும் விநாயகருடைய திருவருள் தேவைப்பட்டது. மகாபாரதத்தை எழுதும் போதும் விநாயகருடைய அருள் இல்லாம எழுதியிருக்க முடியுமா? வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுறார். வியாசரால இவர் எழுதிக்கொண்டே இருக்கார் ஃபாஸ்டா. வியாசரால சொல்லி முடிக்கவே முடியல. சொல்ல சொல்ல அடுத்து அடுத்து அடுத்துன்னு கேட்டா அப்படியே தணறுகிறாராம். அப்படி மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்ல சொல்ல நமக்காக வடித்து கொடுத்தவர் பிள்ளையார். இந்த விநாயகர் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையோட ஒற்றி போன கடவுள். எத்தனை பழமொழிகள் தெரியுமா? நம்ம பிள்ளையாருக்கு தான் அவ்வளவு பழமொழிகள். நம்ம வாழ்வியலோட ஒன்றி போயிட்டார் இந்த பிள்ளையார். பிடித்து வைத்தால் பிள்ளையார், கணபதி பூஜை கைமேல் பலன், பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது, ஆனது நமக்கு ஆகாதது பிள்ளையாருக்கு, மிளகத்தனை பிள்ளையாருக்கு கடுகத்தனை ஔஷதம், வாய்த்தால் நமக்கு இல்லாவிட்டால் பிள்ளையாருக்கு, பிள்ளையாரை கண்டா தேங்காயை காணோம், பேய் பிடித்தவனுக்கு பிள்ளையாரை கண்டால் ஓட்டமாம், கணபதி எண்ணினவனுக்கு காரிய கலக்கம் இல்லையாம், ஆற்றடி பிள்ளைக்கு 100 தேங்காய் அப்படின்னு எத்தனை நைவேத்தியங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மோதகம், அப்பம், அவல், பொரி, கடலை, கரும்பு, மா, பலா, வாழைப்பழம், நாவல் பழம், விளாங்கனி, தேங்காய், இளநீர், அவரை, துவரை, சுண்டல், சுழியம், பிட்டு, பொங்கல், எள்ளுருண்டா, வடை, சக்கரை, திணைமாவு, பால், பாகு அப்படின்னு விநாயகருக்கு படைத்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு வேண்ட. எத்தனை ஊர்ல எத்தனை பிள்ளையார். திருநெல்வேலி மாவட்டத்துல மிளகு பிள்ளையாராகவும், திருவாவடுதுறையில அழகிய விநாயகராகவும், திருநெறியூர்ல பொல்லா பிள்ளையாராகவும், திருவிடைமருதூர்ல ஆண்ட விநாயகராகவும், திருவையாறுல ஆதி விநாயகராகவும், விருத்தாச்சலத்துல ஆழத்து பிள்ளையாராகவும், திருச்சிராப்பள்ளியில உச்சி பிள்ளையாராகவும், குடந்தை கீழ்கோட்டத்துல கங்கை கணபதி ஆகவும், திருக்காராயில் தலத்தில் கடுக்காய் விநாயகராகவும், திருக்கச்சூரில் சுருக்கடி விநாயகராகவும், திருக்கடவுர்ல கள்ளவண்ண பிள்ளையாராகவும், திருமுருகன் பூண்டியில கூப்பிடு பிள்ளையாராகவும், திருநாட்டியத்தான்குடியில கைகாட்டி விநாயகராகவும், திருநெய்தானத்துல திருநெட்டியூர்ல கோடி விநாயகராகவும், திருமுறைக்காட்டுல வீரகத்தி விநாயகராகவும், திருமுழப்பாடையில சுந்தர விநாயகராகவும், திருநெய்தானத்துல சூதவன பிள்ளையாராகவும், மகாராஷ்டிரத்துல சித்தி விநாயகராகவும், அன்பிலான் துறையில செவிசாய்த்த விநாயகராகவும், திருநள்ளாறுல ஸ்வர்ண விநாயகராகவும், சிதம்பரத்துல திருமுறை சூட்டிய விநாயகராகவும், திருப்பனையூர்ல துணையிருந்த விநாயகராகவும், நாகப்பட்டினத்துல மாவடி பிள்ளையாராகவும், திரு இன்னம்பர்ல நர்தன விநாயகராகவும், திருவிழிமிழலையில படிக்காச பிள்ளையாராகவும், திருப்புரம்பியத்துல பிரளயம் காத்த விநாயகராகவும், திருமாகரல்ல பொய்யா விநாயகராகவும், சீர்காழியில ஆபத்து காத்த விநாயகராகவும், திருவெண்ணை நல்லூர்ல பொல்லா பிள்ளையாராகவும், அம்பல்ல சுட்டு விநாயகராகவும், நூம்பல்ல மாங்கனி விநாயகராகவும், திருவாரூர்ல மாற்றுரைத்த விநாயகராகவும், மயிலாடுதுறையில முக்குருணி பிள்ளையாராகவும், வல்லத்துல வரசித்தி விநாயகராகவும், காஞ்சிபுரத்துல விகடச்சக்கர விநாயகராகவும்,
திருவேதிக்குடியில வேதப்பிள்ளையாராகவும், திருநெல்லூர்ல சாலக்கிராம விநாயகராகவும், திருத்துதேவன்குடியில கர்க்கடக விநாயகராகவும், மயூராபுரத்துல மயூரேச பிள்ளையாராகும், காசியில துண்டிராஜ விநாயகராகும், மதுரையில சித்தி விநாயகராகும், கழகத்தில மஞ்சத்திய விநாயகராகும், மகாபலேஸ்வரில் மகாகணபதியாகும், திருத்தணியில ஆபத் சகாய விநாயகராகும், திருவண்ணாமலையில ஆனிரை விநாயகராகும், சேரன்மாதேவியில மிளகு பிள்ளையாராகும், வேலம்பூண்டியில 3 விநாயகராகும், ஆவுடையார் கோவில வெயிலுகந்த விநாயகராகும், கங்கை கொண்ட சோழபுரத்துல கணக்கு விநாயகராகும், குத்தாலத்துல துணை வந்த விநாயகராகும், சேலத்துல ராஜகணபதி ஆகும், பாண்டிச்சேரியில மணக்குள விநாயகராகும், கும்பகோணத்துல கும்பகோணத்துல கரும்பாயிரம் கொண்ட கணபதி ஆகும், திருமணக்காட்டுல வீரகத்தி விநாயகராகும், சுசீந்திரத்துல கணேசாயினி ஆகும், இலங்கையில ஆழத்துக்காத்த விநாயகராகும், செல்லக்கதிர்காமத்துல வள்ளக்குள பிள்ளையாராகும், மணிப்பாயில மருதடி பிள்ளையாராகும், மலேசியாவில் கோர்ட்டுமலை பிள்ளையாராகும், கோலாலம்பூர்ல சித்தி விநாயகராகும், ஜாலாண்டூரேல ஸ்ரீ சித்தி விநாயகராகும், மலாக்காவில் பொய்யாத விநாயகராகும், ஜாலாண்டூரேல தேவடி பிள்ளையாராகும். இப்படி எத்தனை பிள்ளையார் நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இந்த விநாயகர் சதுர்த்தியில கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்து இப்படி ஊர் முழுக்க உலகம் முழுக்க இருக்கார். எகிப்து நாட்டிலையும் பிள்ளையார், ஜப்பான் நாட்டிலையும் பிள்ளையார், சைனா நாட்டிலையும் பிள்ளையார். இப்போ ஏற்பட்ட விநாயகரை வணங்கி இந்த விநாயகர் சதுர்த்தியில கொண்டாடி மகிழ்ந்து இந்த விநாயகர் நமக்கு பக்தியும் பற்றையும் மாறாமல் வழங்க அந்த விநாயகரை வேண்டி துதிப்போம். Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.